இந்தியா கிட்ட அமெரிக்காவே தலைகீழ நின்னு தண்ணி குடிக்கிறான். அப்படி போடு அருவாள. மனசாட்சி இல்லாம பேசாத பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மை அதான். ஐரோப்பால ட்ரேட் டீல எப்படி முடிச்சாங்க? இந்தோனேஷியால ட்ரேட் டீல எப்படி முடிச்சாங்க? பிரிட்டன்ல இத காட்டிலும் ஒரு மிகப்பெரிய கேவலம் வந்துருச்சு. அத தனியா பார்ப்போம். பிரிட்டன வச்சு செஞ்சா மட்டும் தான் நமக்கு தூக்கம் வரும். அதனால அத தனியா பார்ப்போம். இப்படி உலகம் பூரா ரவுடித்தனத்தோட உச்சத்த ட்ரம்ப் காட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லா பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஏலே இந்த ஆள்ட்ட இருந்து எப்புட்றா தப்பிக்கிறது? 4 வருஷம் எப்படா முடியும் உங்களுக்கு? அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அமெரிக்க கேலண்டர இவன் கிழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆள சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற அமெரிக்காவே ட்ரேட் விவகாரத்துல ஒண்ணும் சாதிக்க முடியல. அமெரிக்கா எக்ஸ்க்ளூசிவா போட்டு விளையாண்டு பிரிச்சு எடுக்கிற இடம் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ் ரீதியில சீனாவுக்கு எதிரா ஒரு கூட்டணி. வா உடனே வா சீனாவுக்கு எதிரா கூட்டணி. அது ராணுவ கூட்டணியா மாத்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் ரவுண்ட் அடிக்கலாம்னு நினைச்சிராது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அதுலயும் கட்டையை கொடுக்கிறது. இப்படி அமெரிக்கா எந்த திசைக்கு போனாலும் சரி, அந்த திசையில இந்தியா இருந்தா அவனுங்க பொறுமையா தான் விளையாட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் பிரிக்ஸ்ல கூட மாட்டிக்கிட்டாங்க. இதே இந்தியா மட்டும் வெளியில இருந்துச்சு, இந்நேரம் அது சீன கூட்டணி, ரஷ்ய கூட்டணி அப்படின்னு சொல்லி லேபிள ஒட்டி இவனுங்களா ஒரு டேட்ட போட்டு இதான் எக்ஸ்பிரி டேட் எக்ஸ்பிரி ஆயிருச்சு போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருப்பாங்க. அவனுங்களுக்கே தெரியாம ஜோலியை முடிச்சு விட்டுருப்பாங்க. இந்தியா இருக்கிறனால தான் பிரிக்ஸ் தப்பிச்சு ஓடுது. இல்ல இல்ல பிரேசில் இருக்கிறனால அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். ஆனா யதார்த்தமான உண்மைங்கிறது பிரேசில் இருக்கிறது, யதார்த்தமான உண்மைங்கிறது இந்தியா இருக்கிறது. போ 2 பேரும் சந்தோஷமா இருங்க போங்க. இப்படி அண்ணன் அமெரிக்கா கண்ணிலே விரல விட்டு ஆட்டும்போது எர்டோகனுக்கு புத்தி வேணும். எர்டோகனுக்கு புத்தி நிறைய இருக்கு. ஆனா அது கொஞ்சம் திருட்டு புத்தியா இருக்கு. எர்டோகன் புத்தி ஜெயிக்கிற காரணம் என்ன? துருக்கியோட நிலப்பரப்பு. இதே வேற இடத்துல உட்கார்ந்து எர்டோகன் இந்த மாதிரி அரசியல் சேட்டைகளை காட்டிக்கிட்டு இருந்தா கடாஃபி, சதாம் ஹுசேன், ஆசாத்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். அந்த பட்டியல்ல கொண்டு போய் இந்த ஆளையும் எப்பயோ வச்சிருப்பாங்க. எப்பயோ தூக்கி வச்சு வீசியிருப்பாங்க. அந்த நிலப்பரப்பு அப்படி ஒரு அருமையான லொகேஷன்ல மாட்டுனத வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப நாள் கிடையாது. இஸ்தான்புல் மேயரை கையில எடுத்துட்டாங்க. என்னைக்கு வேணாலும் அந்த காடு அப்படிங்கிறது துருக்கியோட பிரம்மாண்டமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா மாறி போயிரும். அதுக்கப்புறம் எர்டோகன் 2000 வீரர்களை பாதுகாப்பு வச்சிருப்பாரு. துருக்கிக்குள்ள மனுஷன் எங்க போய் நின்னாலும் சரி 2000 வீரர்கள் அவரை சுத்தி இருப்பாங்களாமா. டேட்டா தப்பா இருந்தா நான் பொறுப்பு கிடையாது. எல்லா ஏஜென்சி பையிலும் இதைத்தான் சொல்றாங்க. இப்படி விளையாடுறதுனால இந்தியாவுக்கு எதிராகவும் விளையாட்டு. எங்க? பாகிஸ்தானை வச்சு. பாகிஸ்தானுக்கு ஏகபோக உதவிகள் செய்யற அளவுக்கு முதல்ல துருக்கியில கல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா கல்லா பெட்டி இருக்கு. அதுக்குள்ள காசு இல்ல. இருந்தாலும் எர்டோகன் அகண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரே மன்னர் நான் தான் எர்டோகன் அப்படின்னு அவருக்கு அவரே அறிவிச்சுக்குவாரு. என்ன ஒண்ணு பட்டத்து இளவரசர், சவுதியோட பட்டத்து இளவரசர் காதுல படாம அறிவிப்பார். அங்கேயே அவர் காதுல விழுந்துச்சு, மனுஷன் டென்ஷன் ஆயிடுவாரு. துருக்கியை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாரு. மத்த பகுதி ராஜாக்கள்லாம் விட்டு கொடுப்பார்களான்னு கேட்டா அவர்களும் வச்சு செய்வார்கள். என்ன அவர் வெளிப்படையா வச்சு செய்வார். மத்த பகுதி ராஜாக்கள்லாம் நாசூக்கா வச்சு செஞ்சிருவார்கள். அதனால துருக்கியில மட்டுமே உட்கார்ந்து துருக்கி மக்கள்கிட்டயே பேசிக்கிறது. நம்ம தான் பழைய ஒட்டமன் பேரரசை உருவாக்க போறோம். உருவாக்காமே துருக்கி தான் இப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமியர் கூட்டத்துக்கும் மகாராஜா நான் தான், உங்கள் வீட்டு பிள்ளை எர்டோகன் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. அவர் முள்ள பேசியிருப்பாரு. மேபி இப்படியா தான் இருக்கும்னு நம்மளா சொல்லிக்கிறோம். அதே மமதையில இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானோட உறவு கொண்டாரு. இந்தியா உடனடியாக துருக்கிக்கு ஆப்பு வச்சுச்சு. எப்படி அப்படின்னா துருக்கியோட சில ஏஜென்சிகள் இந்தியாவுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா என்ஜிஓக்கள். ஆனா வித்தியாசமான என்ஜிஓக்கள். ஒண்ணு துருக்கியோட புகழ் பாடக்கூடிய என்ஜிஓக்கள், அதாவது கலாச்சார ரீதியா செயல்படுவாங்க. இன்னொன்னு எர்டோகன் புகழ் பாடுற என்ஜிஓக்கள். உலகத்திலே இப்படி தனக்கோட புகழை பாடுறதுக்குன்னு ஒரு என்ஜிஓ உருவாக்குன ஒரே ஆளு எர்டோகனா தான் இருப்பாரு. 2க்கும் தடை போட்டு பத்தி விட்டோம். அதோட முடிஞ்சு போச்சு. எர்டோகனா யார் அது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாகிஸ்தான் உறவாண்டனால நம்ம கிரீஸு, சைப்ரஸ், அர்மேனியா போன்ற நாடுகள் கூட நம்மளும் உறவாட ஆரம்பிச்சோம். அம்புட்டு பயல துருக்கிக்கு அகெயின்ஸ்டான பயலுகள். துருக்கிக்கு எதிரா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஆயுத சப்ளையும் கொடுக்குறோம், உலக அரங்குல சப்போர்ட்டும் பண்றோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் போது துருக்கியோட ஆயுதங்கள் ஜாஸ்தியா வந்துச்சு. துருக்கிக்கு விரட்டி செக் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நம்ம கேப் விடுறதே இல்லை. துருக்கி சைட்ல என்ன நடந்தாலும் சரி அதுல நம்ம பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிறோம். நமக்கே தெரியாம நடந்தா கூட அது எப்படி முடியும்? தேடி கண்டுபிடி, அதுல நம்ம என்னெல்லாம் சொருகலான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறோம். காரணம் அந்த லொகேஷன் அப்படி.
பாகிஸ்தானுக்கு வெளியில இருந்து ஒரு துளி கூட சப்போர்ட் செய்யணும்னு ஒருத்தனும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறவனோட நிலைமை அப்படிங்கிறது துருக்கியை பார்த்து தெரிச்சு ஓடணுங்கிற மாதிரி ஏறக்குறைய அன்னை அமெரிக்கா, ரஷ்யா அந்த காலத்துல இருந்து செய்யறத இப்ப இந்தியா ஸ்மூத்தா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அர்மேனியாக்கு ஆயுதங்கள் தரதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏ டு Z குட்டி துப்பாக்கியில இருந்து பெரிய மிசைல்கள் வரை தட்டி விட இந்தியா தயாராயிருச்சு. ஆப்போசிட் அஜர்பைஜானுக்கு இந்த துருக்கி தான் ஒட்டுமொத்த சப்ளை. ஆனா துருக்கி இப்படியே சப்ளை பண்ணிக்கிட்டே திரியறக்கு துருக்கி ஈரானும் இல்ல, அமெரிக்காவும் கிடையாது. துருக்கியோட பாதுகாப்புக்கு கொள்ள விஷயங்கள் இருக்கு. இந்தியா இந்த பகுதிகளில் பூரா டைட் பண்ணும்போது காரணம் என்னன்னா, இவர்கள் ஏறக்குறைய ஒன்று அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணும், ஐரோப்பா, ரஷ்யா இந்த மாதிரி பிளேயர்கள் தான். இவங்க எல்லார காட்டிலும் நம்ம ஆயுதங்கள் சீப்பாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இப்போ துருக்கி கூடுதலாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு முழு யுத்தத்தையும் பைராக்டர் ஒரு ஆளில்லா விமானத்தை வச்சு முடிச்சிட முடியுமான்னு கேட்டா, வேணா குளோபல் டைம்ஸ் எடிட்டர்கிட்ட கொடுத்தா அவர் ஸ்மூத்தா 3ஆம் உலக யுத்தத்துல சாதித்த ஆயுதம், ஆனா அது சீன ஆயுதம்னு எழுதுவார். அதுக்கு ஓகேன்னா அவர்கிட்ட போய் நிக்கலாம். ஆனா யுத்த காலத்துல எல்லாம் நிக்க முடியாது. இதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்தியாவோட வலுவான ஆயுதங்கள், பிரம்மோஸ் போன்ற மிசைல்கள் துருக்கியை சுத்தி வளைக்கிறதுக்கு நம்ம ரூட் எடுக்கல. அவரு தான் ரூட்டு போட்டு தந்தாரு. நம்ம அதுல ஃபிளைட்டே ஓட்டிட்டோம். இப்ப துருக்கி அதிர்ச்சியில நிக்குது. எப்படா தப்பிக்க முடியும் அப்படின்னு. தப்பிக்கணும் அப்படின்னா அடுத்த ஆபரேஷன் பாகிஸ்தானுக்குள்ள நடக்கும்போது ஆப்சண்ட் ஆயிரணும். யாரு? துருக்கி ஆப்சண்ட் ஆயிருச்சுன்னா துருக்கி தப்பிக்கும். அதுவுமே ஓரளவுக்கு தான். காரணம் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு உதவி செஞ்சவன நாளைக்கு தேவையில்லைன்னு கழட்டி விடுற நாடு கிடையாது. அப்ப துருக்கிக்கு ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்பயுமே இந்திய உறவு அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்கள் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். துருக்கி ஒரு தடவை செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் பூரா அனுபவிக்க போகுதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.